என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஒரு வீட்டுக்குள்ள 2 ஜெனரேஷன் ஆஃப் மருமகள்கள் இருப்பது என்பது எவ்வளவு சிறப்பாக இருக்கும். உங்கள் முகத்தில் வரும் புன்னகையிலேயே தெரிகிறது அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. எப்பெல்லாம் இவங்களை பார்க்குறப்ப இது பூமர்ரா அப்படின்னு தோணும்? காலையில் ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எந்திரிச்சிடுவாங்க. ஏஞ்சிட்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, குக் பண்ணுறது. ஏமா புருஷனை ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, குக் பண்ணுறது எல்லாமே இப்போ பூமரில் வந்துருச்சா? அப்போ ஹலோ குண்டாமானே. ஹஸ்பண்ட் வந்து நான் மாமான்னு கூப்பிடணும் மறுபடி. ஆனா அவங்க ஹஸ்பண்டை அவங்கள தவிர வேற யாருமே மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த இதுல கொஞ்சம் அப்படி தெரியும் எனக்கு. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கொஞ்சம் பொசசிவ். ஓகே, அப்போ அந்த பொசசிவ்லாம் கொஞ்சம் பழையது அது மாதிரி தோணுது. கொஞ்சம் பழையது அது மாதிரி தோணுது. அடங்க மாட்டீங்களா? நான் ஹஸ்பண்டை செல்லம்மா சிக்கு வாடா போடான்னு கூப்பிடுவோம். உங்க கணவரை வாடா போடலாம் கூப்பிட மாட்டீங்களா? தனியா எப்பயாவது இருக்கும்போது கூப்பிட்டுருக்கோம் சார். அவன் ஏற்கனவே ஒரு சிலிண்டருக்கு 1000 ரூபாய் தரணும். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து எம்டி சிலிண்டரை வச்சுட்டு ஃபுல் சிலிண்டர் எடுத்துட்டு போறான். அவங்க என்னதான் இருந்த நீ ஃபுல் சிலிண்டர் தாளிக்கிறது அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். அவங்க தாளிக்கணும், சமையல்ல இது பண்ணணும். தாளிக்காம சமைப்பீங்களா? மீன் குழம்புக்கு மசாலா மிக்சில அரைக்கிறியா? ஏன் கை விளங்காம போய் கிடக்கா அவளுக்கு? ஏன் அம்மியில உட்காந்து அரைச்சா என்னப்ப? அம்மி இல்லையே. அம்மி இல்லையே, அது என்னது இப்ப நான் வாங்கி வச்சுட்டு போனது? ஏன் அம்மியில அரைக்க சொல்லி கொடுக்கல அவங்க மம்மி? அம்மியில அரைக்கணும் படிச்ச பிள்ளைக்கு அம்மி. இதுக்கு மேல ஒரு தாளிப்பு போடணும் அப்படிவாங்க. பேசிக்கா சமையலை வந்து இன்னும் பெட்டரா பண்ணணும்னே சொல்லிட்டு இருக்கிறப்ப பழைய ஆள் மாதிரி தோணுது. உங்களுக்கு வந்து சாப்பிட்டா போதும், அதுக்கானது இருந்தா போதும். தலைமுறைப்பா இவங்க 90s பா அப்படின்னு தோணுது. இப்போ யாராவது ரிலேஷன் வீட்டுக்கு வராங்கன்னா உடனே ஓடி போய் வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுறது. அதுதான் ஓவர் பில்டப்பா இருக்க மாதிரி இருக்கு. நான் வந்து உள்ள இருக்கனால என்ன சொல்லுவாங்க, நீ என்ன சோம்பேறியா இருக்க இப்படி, அவ பாரு எப்படி கூப்பிடுறா. வாங்க 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 வாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா வர கதையெல்லாம் இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. காதலர் தினத்துக்கு என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு வேலண்டைன்ஸ் டே வந்திருக்கும்ல, அப்ப என்ன பண்ணாரு வீட்டுக்காரே? A few minutes later. அது எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு பண்றாங்க. நான் சந்தோஷம். இது உங்களுக்கு ஓவரா தெரியலையா? ஏன்னா வீட்டுக்கு வரவன் உள்ள வர போறான், அவனை எதுக்கு வாசல்ல போய் கூப்பிடணும்? ஓவர் தான், ரைட்டா? அவர் அப்படி சொல்லி என்னடா எங்க இப்படியே சொல்லி சொல்லி கொல்ல மோலாடியே க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த காலத்துல பெண் நிறைய வந்துருச்சு சார். ஆனா அவங்க எங்க போனாலும் எதுக்கு எடுத்தாலும் பணமா செலவு பண்ணணும்னு விரும்புறாங்க. அப்ப கையில இருந்தாதான் தெரியும் எவ்வளவு போகுது வருதுன்னு, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏய் கூகுள்ல பேமெண்ட் ஆகுமா மத்தியா? சல்லந்தாயி. அது மாடர்னிட்டி நம்ம எதை நினைச்சுக்கிறோம்னா, புதிதாக ஒன்றை வருகிற போது அதை பயன்படுத்துவது மாடர்னிட்டி நினைக்கிறோம். இல்ல, அதை பயன்படுத்தலாமா வேணாமான்னு சிந்திக்கிற ரேஷனல் ஐடியா இருக்குல்ல, அதான் மாடர்னிட்டி. அவங்க இவ்வளவு வந்தும் கூட கையிலேருந்து காசு போனாதான் நிதானம் இருக்கும்னு புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அது ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ஐடியா தான். தம்பி 4 வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு பேசுது. அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸிங்க, அதை ஃபாலோ பண்றது தான் கஷ்டம். எந்திரிச்சு கோலம் போடுறது, மற்றபடி டயத்துக்கு இந்த சமையல் வர்றது, சமையல் பண்ணுறதுக்குலாம் வர்றது, டைமிங்க்கு வந்து பண்ணுறது, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. அவங்களுக்குலாம் உங்களுக்கு இதெல்லாம் கண்டிஷன் ஆச்சு, இந்த கண்டிஷன் அவங்களுக்கு போடல. அவங்களுக்குலாம் கிடையாது. நமக்கு
முன்னாடி 4 பேர் இருக்காங்க சார். அவங்களே ஒரு 4 வேலை செஞ்சிருவாங்க. நம்ம போய் அங்கங்க டச் அப் பண்ணிட்டு நல்ல பேர் எடுத்துட்டு வந்துடுறது சார். இல்ல அது கூட செய்யற ஆள் மாதிரி தெரியல உன்னை பார்த்தா. ஓ உங்களுக்கு போட்ட கண்டிஷனா என்ன கண்டிஷன் இளைய மருமகளுக்கு போடல சின்னவங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. வந்து துண்டு கட்டிட்டு தான் கீழே வரணும், இல்லைன்னா முடி கீழே உதிரும் அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் அந்த கண்டிஷனே கிடையாது சார். அவங்க வாட்டுக்கு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு வீட்டுக்குள்ள நல்லா சுத்துவாங்க. உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. காலையில நான்லாம் 7 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க, அவங்க 11 மணிக்கு எந்திரிச்சு இருந்தாலும் மேடம் ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. டிலிலிலி 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 டிலிலிலி. சொல்லியாச்சு, நல்லது கெட்டது எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப நீ சொன்னதெல்லாம் பழிக்குமா ஐயா? ஒன்னும் பலிக்காது. வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எதுவும் பலிக்கிறது இல்ல. சும்மா 1-2 பேருக்கு பலிக்கும். அதுக்காக எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்க கூடாது. நான் பொழுது போல வீட்டுல உட்காந்துருக்கேன், சரி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு காசு தராங்க, நீங்க எல்லாம் பார்த்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறீங்க. முண்டமே வேஸ்டா உனக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ. எல்லாம் கேட்டு வேஸ்ட். வேலையை பாருங்க, எல்லாம் கிளம்பி போங்க எல்லாரும். நல்லா இருந்துச்சு, சூப்பர்.